Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஃபைவர் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபைவர் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் ஒர்க் செய்கிறதுக்காக இந்த ஃபைவர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த ஃபைவர் ஆப் ஓப்பன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டுமாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி வந்து ஃபைவர் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களால் சரியாக யூஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபைவர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபைவர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஃபைவர் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ். ஸோ இந்த ஆப் ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு இந்த இடத்துல பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஒரு ஐக்கன் வந்து ஷோ ஆகும். அப்படி காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வருஷனே ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகின பிறகு நீங்கள் வந்து இதில் சர்ச் பாரில் ஃபைவர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக் வந்து இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுலேயுமே ஸ்டோரேஜ் அப்படின்றதுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்து எனேபிள் பண்ணாமல் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு வந்து இந்த ஃபைவர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு லொகின் ஆகி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைவர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறது மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக ஃபைவர் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.